ஒரு சில நேரம் நம்ம லஞ்சுக்கு என்னடா குழம்பு செய்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு லேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு சலிப்புத்தனமே வந்துரும். அந்த மாரி டைமில அலுப்பே தெரியாம தக்காளி வச்சு இந்த மாரி தாளிச்சு விட்டுருங்க. வேலையும் ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் தக்காளி தொக்க விட சுவையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்கு அப்பளமே போதும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க சட்டுன்னு ரெசிபி பார்த்துரலாம். கடாய் சூடானதுமே 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6, 7 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கிரேட் பண்ணி இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மூடி கூட வச்சுக்கலாம். நான் வந்து திறந்தே தான் வச்சு செய்கிறேன். இது போல் நடுவில் கிண்டி விட்டுருங்க. ஃபைனலாக நமக்கு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சுருள வதங்கி வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது. இதுக்கு அப்பளம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.